ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா ஸ்பைடர் மான்ஸ்டர் ஹாரர் மல்டிப்ளேயர் கேம் தான் இன்றைக்கி நான் ப்ளே பண்ண போகிறோம். மல்டிப்ளேயரில் வேணும்னா பின்னாடி நான் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போது நம்ம இதில் பார்த்துருவோம். முதல்ல இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ், இப்போ கேமுக்குள்ளே போகலாம். நான் மல்டிப்ளேயர் விளாட்னா பின்னாடி சொல்லுங்கள். இப்போ நான் சிங்கிளாக தான் விளையாட போகிறேன். ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் மல்டிப்ளேயரில் 2-3 வாட்டி நான் விளையாண்டு பார்த்துட்டு தான் இந்த கேமை எக்ஸ்பீரியன்ஸோட நான் விளாட்றேன். வாங்க இப்போ கேமுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல எடுத்தோடனே ட்ரெயினை கிளப்பணும். இந்த மாதிரி நிறைய 4 கன்று இருக்கும் மொத்தம். இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு இதை விளாட்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும். சாரி, பேக்ரவுண்ட் சவுண்ட் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்க்ராப் எல்லாருமே இங்கே போய் பாருங்கள். மெயினாக இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். நான் இப்போது இந்த மாதிரி ஸ்க்ராப் எடுத்தேன்னா முதல்ல ட்ரெயினை நான் ரெடியாக நிற்பேன். இங்கே அவங்க மல்டிப்ளேயரில் விளாட்றவங்க அங்கே டக்குன்னு ஸ்டாப் பண்ண சொல்லுவேன். இறங்கினதுக்கப்புறம் ரன்னிங்லேயே இறங்கினதுக்கப்புறம் மற்றவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லுவேன். அப்படியே அந்த வீடெலாம் போய்ட்டு எனக்கு மேப்பே தேவையில்ல, எந்த இடத்துல ட்ரெயின் வேணுமோ அந்த இடத்துல நிற்க சொல்லுவேன். அப்படியே போய்க்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டம். அவங்க பாருங்கள், கேசோலின் கேன் அங்கே மொத்தம் 4 இருக்கும். மொத்தம் 8 தேவைப்படும் கைஸ். 8 தேவைப்படும். பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டு கிடைச்சா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் பக்கத்து வீட்டில் வேலை செய்கிறாங்க. இங்கே நம்ம அடுத்து ட்ரெயின் பண்ணலாம். ஒரே ஒரு கேசோலின் கிடச்சிருக்கு. நம்மளால் 2 கேசோலினுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. அதனால நம்ம இப்போ போகிறோம். வாங்க காய்ஸ், அடுத்தது போகலாம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் அப்படியே கேம் ப்ளே பாருங்கள். என்ன முக்கியமான விஷயம்னா, மெயினாக நம்ம இப்போது 2.38K இப்போது அடுத்து நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எவ்வளோ இருக்குன்னு தெரியலை. இது என்னோட இன்னொரு சேனல் 2.38K 2Kக்கு மேலே நான் அடிக்க போகிறேன். அடுத்து 3K அடிக்க போகிறேன். அந்த சேனலுக்கு போய் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இப்போ 2 கேசோலினையும் எடுத்துட்டோம். அடுத்து நம்ம அந்த இடத்துல போட்டுட்டு திருப்பி தான் நம்ம அடுத்த கேசோலின்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஓகே வாங்க, அந்த சேனலுக்கு போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்ன சேனல்னால் அது நீங்கள் கொஞ்சம் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நீங்கள் அதுக்கும் கொடுங்க. அங்கேயும் லுக்கி கிராஃப்டில் ஒரு சில கேம் பிளே இருக்குது. அந்த கேம் பிளேயெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஒரு லுக்கி கிராஃப்டில் நான் முதல்ல அந்த இதில் தான் விளையாண்டு அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அதோட கண்டினியூவேஷன் இந்த சேனலில் நம்மளோடதில் வரும். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சேனலும் கூட, சிவசுப்ரமணியம் 2K கிட்ஸ். அதுதான் என்னுடைய சேனலு. வாங்க இப்போ நான் அப்படியே ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த 2 கேசோலினையும் போட்டுட்டு வரணும். அதை போட்டுட்டு திருப்பியும் நம்ம அடுத்த கேசோலின்ஸில் 2 எடுத்துகிட்டு போய் வைக்கணும். மல்டிப்ளேயர்ஸ் இருந்தால் 2-3 பேர் விளாடுவாங்க. 4 பேர் வேணும் விளாட்லாம். 4 பேர்னா ஆளுக்கு 2 தூக்குனா மொத்தம் ஒரு ரவுண்டுலேயே தூக்கிட்டு போயிடலாம். மொத்த கேசோலினையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இதில் நான் ஒத்தாளாக இருக்கிறதுனால 2 நாளாக அப்படி தான் போட்டாகணும். இந்த பாருங்க வந்துருச்சு அந்த டனலு. அந்த டனல் இது VTG எஸ்கேப் பண்ணியிருக்காரு. இது ஒருத்தன் சேலஞ்சாக கொடுத்தான் என்கிட்ட. அதனால தான் நான் இதை முடிச்சிட்டேன். இதோட நான் இதை எஸ்கேப் பண்ணி ஒரு 4வது வாட்டி இதை எஸ்கேப் பண்ணுறேன். இங்கே இருங்க, வந்துருச்சு பாருங்கள் சூச்சு சார்லஸ். இதுமாதிரி சூச்சு சார்லஸ் வருதுன்னா முதல்ல நான் ட்ரெயின் அவுட் இறங்கினாகத்துக்கு வந்துருச்சு. இதுமாதிரி வருதுன்னா மழை பெய்யும், நல்ல ஒரு ட்ரெயினோட ஹாரன் சவுண்டு கேட்கும். அப்படி கேட்டால் வெளியே முழிச்சிக்கிட்டு என்னடா சவுண்டு இதுன்னு நிற்காங்க. உடனே ஏறி வந்துடுங்க, இல்லைண்ணா க்ளோஸ். சரி, இப்போ நம்ம எப்படியும் டனலுக்குள்ளே போகணும். டனலுக்கு போனோன்னா அங்கே இந்த மாதிரி 4 இது இருக்கும். அதில் ஏதோ இந்த ஸ்க்ராப் எடுத்துவோம். இந்தமாரி 2 இது போட்டோன்னா அதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு கேம் வரும். இதை நான் எடுத்தோன்னே என்னடா ஃபஸ்ட் பண்ணேன்னு பார்க்காதீங்க. இது ஒரு 50 வாட்டிக்கு மேலே, நான் சும்மா சொல்லக்கூடாது, 50 வாட்டிக்கு மேலே, எல்லாத்தையும் குறைச்சி சொல்கிறேன். 50 வாட்டிக்கு மேலே இதை ட்ரை பண்ணி வீணாக போய் 50வது வாட்டி ஜெயிச்சது தான் இது சொல்லப்போனால். அதை நான் கட் பண்ணிட்டேன் முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும், வீடியோ லென்த்தாக போகுதுன்னு. இப்போயே இந்த வீடியோ 18 செகண்டு 18 நிமிஷம் 7 செகண்டு 3 அது என்ன செகண்டு, எனக்கே வாய் கொளருது வேறு. சரி, இப்போ வாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கெல்லாம் அப்படியே போய் எப்படியும் நம்ம தேடு பண்ணணும். தேடணும். சாரி என்னுடைய பாஷை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க காய்ஸ். ஓகேவா? இப்போ இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, தேண்டக்கிற மாந்திரம் ஒன்றுமே இல்லை காய்ஸ். இப்போ நம்ம அடுத்த வீட்டுக்கு போகலாம். இந்த வீட்டிலேயாவது ஏதாவது கிடைக்கணும். இல்லை கிடைக்கலனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேசோலின் சை வேஸ்ட்டு. இந்த கேமே இந்த மாதிரி தான் அடிக்கடி நம்மளை ஏமாற்றி விடும். இந்தமாரி ஒரு 5 வீடாவது இந்தமாரி இருக்குது இந்த கேமில். அதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பான விஷயம்னா அது இந்த கேமில் இதுதான். சரி வாங்க, எது பாருங்க வந்துருச்சு பாருங்கள், இந்த சூச்சு நாயே அது வந்துட்டேன். வண்டியை நிறுத்திடணும். நம்ம
ஏன்னா நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா அடுத்து இதெல்லாம் வீடெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். அதான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வாய் குளருது. அது அடுத்த வீட்டுக்கெல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருப்போமா, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கன்னை மாற்றி மாற்றி 2 கன்று சுடணும். 2 கன்று சுட்டால் தான் நம்ம தனியாக இருந்தால் போவோம், இல்லைன்னா போகாது. மல்டிப்ளேயராக இருந்தால் ஈஸியாக இருக்கும், இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, சாரி, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு வேறு. வாங்க அடுத்த வீட்டுக்கு போகலாம். இப்போ ஒரு பள்ளத்தில் ஒரு வீடு இருக்கும், இந்த பாருங்க. அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் போனோன்னா நல்லா நம்மளுக்கு சோர்ஸ் கிடைக்கும். ஒத்த வீடாக இருக்கக்கூடாது, நல்லா ஒரு 10 வீடு போல் 5 வீடு போல் இருக்கும். அதுக்குள்ளே போனோன்னா நம்ம 4 கேசோலின் எடுக்காமல் வெளியே வர முடியாது. ஏன்னா 4 கேசோலின் இருக்கும். நான்லாம் இவனுங்களை ட்ரெயின் ஓட்ட சொல்லிட்டு நான் இது வந்து பெரிய எக்ஸ்போர்ட் மாதிரி போவேன். அப்படியே வெளில போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், அங்கே பார்த்துட்டு வந்து அப்படி தான் பண்ணுவேன். அதனால் வந்து எனக்கு அப்படியே ஃபுல்லாக நானே சுற்றிக்கிட்டு இருப்பேன். எங்கே ட்ரெயின் வேணுமோ கிட்ட வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேம் தெரியும், கிலோமீட்டர் அப்பயும் தெரியணும். ரொம்ப தூரம் வந்துட்டோம்னா சைடில் 2 போட்டு ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஒரு வாட்டி கூட க்ளூ யூஸ் பண்ணவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். நம்ம சேனல் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு வாட்டி கூட இதில் க்ளூ யூஸ் பண்ணவே இல்லை. அது யூஸ் பண்ணாமல் தான் நம்ம எஸ்கேப் பண்ணிக்க பாருங்க. ஒரு கேசோலின், அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ராப்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய ஸ்பீடு டேமேஜ் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. பக்கத்தில் ட்ரெயின் ஹெல்த்தை பாருங்கள், வீட்டு ப்ரோ இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கணும்னு சொல்லுவார். நீங்கள் இந்த ட்ரெயின் ஹெல்த்தை பார்க்கவே பார்க்காங்க. எதுக்கு நம்மளுக்கு ட்ரெயின் ஹெல்த் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு டபுளும் இருந்தோன்னா அது வந்து அடிக்கும், அப்போ நம்ம ஹெல்த்தும் குறையும். அப்படி அது ஃபுல்லாகிட்டுனா அந்த மாதிரி பண்ணுறதுக்காகத்தான் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் ஹெல்த் போடணுன்னா கண்டுக்காதீங்க. அந்த ஸ்க்ராப் எடுக்கிறீங்களா அதெல்லாம் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு சொல்ல போனால். நீங்கள் எடுத்து சும்மா வச்சுக்கோங்க, நிறைய வச்சுருக்கோண்டா அப்படின்னு சும்மா காட்டுறதுக்கு வேணால் வச்சுக்கலாம். நானும் அதுக்கு தான் வச்சுருக்கேன், சாரி. அதுக்காகத்தான் நானும் இப்போ வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். மன்னிச்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய குடோன் வரப்போ அந்த குடோனில் ஒன்றுமே இருக்காது, அங்கே போய் எதையும் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பள்ளத்தில் இருக்குல்ல, அந்த 5 வீடோ 10 வீடோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தோமா இல்லை இப்போ தான் பார்ப்போமா என்னன்னு தெரியல. அந்த வீட்டை தான் நம்ம இப்போ தேடணும். அது தேடணுன்னா நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ட்ரெயின் ஓடிட்டுருக்கோம். நான் இதுமாரி நீங்கள் மல்டிப்ளேயர் விளாட்றத நினப்பில் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். டக்குன்னு அப்படியே இறக்கி விட்டீங்கன்னா நிறுத்துறான்னா ஒருத்தனை நிறுத்த மாட்டான், ஒருத்தனை இருக்க மாட்டான். அப்படி அடுக்கு ட்ரெயின் சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரன்னிங்கில் போய் ஏற முடியாது. கொஞ்சம் ஸ்லோவாக வண்டி எடுத்த உடனே டக்குன்னு ஏறிடலாம். ஆனால் இந்தமாரி வண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஏற முடியாது. அதுக்கப்புறம் சூச்சு வந்து உங்களை போட்டு தள்ளிடும். நீங்கள் எஸ்கேப்பும் பண்ண வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது. அதனால தான் அதே ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லப்போனால், நம்ம இந்த இடத்துல மேலே ஒரு வீடு இருக்குது. அது எதுவும் போஸ்ட்டு கம்பம் தெரியுது போல. ஓகே, இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிற ட்ரெயின் மாதிரி இருக்கும். இதான் எனக்கு ரொம்ப இந்த கேமில் பிடிக்காது. வேறு அந்த சூச்சு பையன் வந்தால் தான் கொஞ்சம் இங்கே பாருங்க, சொன்ன வேகத்தில் வந்துட்டான். வண்டியை நிறுத்த தேவையில்ல, நிறுத்தணுமா? நிறுத்து. ஓகே, இப்போ வந்து இந்த பாருங்க, சொன்ன வேகத்தில் வரோம். உனக்கு ஆயுசுன்னு வராடா, சாவுடா சுத்தப்பில்லை. இது ஆம்பளை பொம்பளைன்னு கூட தெரில. ஏய் மாட்டு மண்டை இங்கே வா. என்ன வாயை பாருங்க, வான்னு இருக்குது. ஏய் மாட்டு மண்டை இங்கே வா. வீட்டுக்குள்ளே தலையை விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டியா? வா என்ன நீ வருமா? என்ன மாறி மலையெல்லாம் பெய்யுது, ஓடுது பாருங்க, திருப்பிட்டு ஓடுது. ஏய் எங்கே ஓடுற? திருப்பி என் கையில் மாட்டினீங்கன்னா ஒரு நாளைக்கு உனக்கு சங்கு தாண்டி. அது வந்து கொல்ல முடியாது இந்த கேமில். அதான் நம்மளுக்கு ஒரு கடுப்பான செயல். இந்த மாதிரி 2 வாட்டிக்கு என்ன போட்டோன்னா அது ஓடும், அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு ஒரு குட் பாயிண்ட்டு. ஆஹா, டனல் வந்துருச்சு கைஸ். இந்த டைமில் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சூ தான், அவ்வளோதான் நம்மளுக்கு கதை க்ளோஸு. இதுலேயும் வந்து நிறைய ஒரு 30 வாட்டிக்கு மேலே போட்டிருப்பேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா பெரிய இவன் மாதிரி பண்ணுறான் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நான் வந்து எந்த காரணத்தை கொண்டு எங்கேயுமே கேசோலின் உங்களுக்கு குழுவை காட்டினீங்கன்னா ஒரு விளம்பரம் வரும். அதை நான் முன்னாடி ஒரு வாட்டி எடுத்துருக்கிறேன். இந்த கேமில் இல்லை, முன்னாடி நான் நார்மலாக இந்த வீடியோ இல்லாமல் எடுத்துப்பேன். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், இதில் குழுவே யூஸ் பண்ணல. அதில் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க் மாதிரி காட்டும். அங்கே போய் தான் அந்த மார்க், அந்த கேசோலின் எங்கே இருக்குன்னு காட்டும். அதுலேயும் வந்து நம்ம 3 இது ஃபில் பண்ணிட்டோம், 2 இது ஃபில் பண்ணிட்டோம்னா அந்த டனலை தான் காட்டுமே தவிர வேறு எதுவும் காட்டாது. அதுதான் வந்து நான் அந்தமாரி எதுவுமே காட்டலை. நான் இந்தமாரி எதுவுமே கண்டும் பிடிக்கல. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இவருங்க இந்தமாரி அப்படியே விழுந்தோன்னா அவ்வளோதான், க்ளோஸ். இப்போ வந்து நிறைய பாறைகள்லாம் அங்கங்கே இருக்கும். இந்தமாரி மலைகள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மலை மேலெலாம் ஏறணும்னு ட்ரை பண்ணாங்க, சூச்சு வந்து போட்டுச்சுன்னா முடிஞ்சு சூ அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து இப்போ திருப்பியும் இதோட 2வது சுத்தம் 3வது சுத்தம். பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்டா கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, நான் திருப்பி சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், வீட்டுஜி இந்த மாதிரி நம்ம இப்போ வீட்டுஜி வீடியோ தான் அதிகமாக பார்க்குறோம். தலைவர் வீட்டுஜி, அதுக்கப்புறம் யார்
நம்ம தலைவர் எம்ஜி ஸ்குவாட். அதுக்கப்புறம் ஜில்சோன் அதிகமாக பார்ப்பேன் முன்னாடிலாம், இப்போ பார்க்குறதில்ல. பாருங்கள் கைஸ், ஒரு கேசோலின், வேறு எதுவும் கேசோலின், சம்படிஸ் கேசோலின் கேசோலின் கேசோலின். இங்கே தான் கொஞ்சம் இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நான் ஒரு முக்கிய வேலையாக கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன், அதான் அந்த இதை கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். வாங்க, அது பாருங்கள் ஸ்க்ராப்லாம் இருக்குது பாருங்கள். அதை சும்மா ஸ்டைலாக நீங்கள் மற்றவன்ட்ட ஏதாவது மல்டிப்ளேயர் இருந்தாங்கன்னா போயிலோலாம் இருப்பானுங்களே, அவன்கிட்ட சும்மா காட்டிக்கிறாங்க. பாருங்க 2 கேசோலின் கிடச்சிருச்சு கைஸ். இப்போ வந்து இந்த 2 கேசோலின் போட்டுட்டு வந்து தான் அடுத்த கேசோலின், இப்போ 3 கேசோலின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 3 இருக்குது அங்கங்கே உங்களுக்கு தெரியுது, 3மே பேக்ரவுண்டில் சவுண்டு வச்சா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இதுமாரி 3 இருந்துச்சுன்னா கூட 4 இருந்தால் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா 2க்கு மேலே எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்தாண்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது, மாறிடும். அது இடத்துக்கு நம்ம ஒரு வாட்டி எடுத்தால் தான் உண்டு, இல்லைனா மாறிடும். ஆனால் நம்ம பார்த்த இடத்துக்கெல்லாம் வராது. ஸ்க்ராப்பு வேணால் திருப்பி எடுத்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. கேசோலின் இந்த பாருங்கள், இந்த மாதிரி கூட்ட வீடை தான் சொன்னேன், இந்த கூட்டமாக இருக்கிற வீடு தான். ஏய் ஸ்டாப் பண்ணு, இன்னும் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. ஸ்டாப் பண்ண மாட்டேங்கியா? ஓகே பரவாயில்ல, நம்ம அடுத்த வாட்டி வந்தப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கூட்டமாக கீழே ஒரு வீடு இருக்கும், அது உள்ளே மட்டும் பூந்தோன்னா அவ்வளோதான். நானே ஆமாம்ல, நம்ம தான் ஸ்டாப் பண்ணல, ஏன்னா அங்கே நம்ம ஆல்ரெடி 2 எடுத்துட்டோம். இப்போ இதையும் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இதையும் போட்டு எப்படியோ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டுறணும். எங்கள் 3வது ஒன்று இதோட நம்ம 3 ஒன்று போட்டுட்டோம். இது மட்டும் போட்டு முடிச்சிட்டோன்னா அது பாருங்க, 1 2 3. ஓகே, விடிஜி ப்ரோ மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்டாலாம் எல்லாத்தையும் மொத்தமாக பண்ண மாட்டோம். இன்னும் 2 கேசோலின் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அந்த 2 மட்டும் நம்மளுக்கு எப்படியும் கிடச்சிருச்சுன்னா அது போதும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அங்கங்கே இடையில ட்ராக்லலாம் வந்து இடி விழுவும், அதெல்லாம் செம விஷுவலாக சரியாக இருக்கும் மரணமாக. அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மல்டிப்ளேயர் இருந்தானே என்ன பிரச்சனைனா அடிக்கடி லாஸ்ட் கனெக்ஷன் லாஸ்ட்டுன்னு வரும். அது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும், எல்லாருக்குமே பிரச்சனையாக தான் இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வேறு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு பக்கம் ஓடுவான், நம்ம ஒரு பக்கம் ஓட வேண்டியதாக இருக்கும், கடுப்பாகும், நம்ம சொல் பேச்சே கேட்க மாட்டான். அதுதான் நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய வீடு எப்படியா இருந்தாலும் 2 கேசோலின் கிடைக்கும். வாங்க போகலாம். 1வது கிடைக்குமா? ஒன்று கூட கிடைக்கல. இது வந்து நம்ம எதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னே தெரில. இதுக்கு மலை ஏறி இதுக்கெல்லாம் வந்தோம், 2 ஸ்க்ராப்பை கொடுத்தாங்க, அதுவும் 2. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஒன்றுமே கிடைக்காம தோல்வியோடு இங்கே போகிறோம். வாங்க, ட்ரெயின் தான் இருக்குது, நம்ம ட்ரெயின் மாப்பு. இது மட்டும் நல்லா வெளிச்சமாக தெரியும், ஏன்னா முன்னாடி லைட் இருக்குது, அதனால நம்மளுக்கு வெளிச்சமாக திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் கோபுரம் மாதிரி நம்மளுக்கு நல்லா தெரியும். அது வந்து லைட்டு போட்டிருப்பாங்களே, அதனால தான் தெரியும். வாங்க, இப்போ வந்து அடுத்து இந்த வீடெலாம் நம்ம பார்த்தாச்சு, இதுதான் டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி பாட்டை வீடியோவோ பார்த்துட்டு இருக்கிறது கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 6 மினிட்ஸ் மட்டும்தான். இதுவரையிலும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வந்து அடுத்து இந்த கூட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடு தான். ஓகே காய்ஸ், இதுதான் நான் சொன்ன அந்த கூட்டு வீடு. ஓகே காய்ஸ், போகலாம். சூச்சு வருது அடிச்சிருச்சு காய்ஸ், ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சிடலாம். இதை 3 அடி மட்டும் அடிச்சிச்சுன்னா தூக்கி வாயில் போட்டு போயிடும். வாய்க்கு வெத்தலாக்கு போட்டு வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம நசுங்கிடுவோம் அது வாயில் மாட்டி. அது வாயில் எந்த வாயில் போனால் கூட பரவாயில்ல கைஸ், அது வாயில் போனோன்னா நாட்டம் தாங்க முடியாமலே 5 நிமிஷத்தில் செத்துருவோம். அது என்ன மென்று சாப்பிட்றது நம்மளை. எங்கே பாருங்க, நம்மளுக்கு ஒரு கேசோலின் கிடச்சிருக்கு கைஸ். ஹாப்பி கேசோலின் கிடச்சிருக்கு, ஹாப்பி. ஓகே கைஸ், இப்போ வந்து ட்ரெயினுக்கு வந்தாச்சு. 2 கேசோலின் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து அவ்வளோதான், கேம் பிளே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம எஸ்கேப் பண்ணோன்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் வெறித்தனமான இது. நான் உங்களுக்கு தப்பாக எதுவும் காட்டணும்னு அவசியமே இல்லை, நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல. லாஸ்ட்டில் சாங் போட்டு விடுவேன், அப்போ பாருங்கள். டேட்டா எதாவது ஒரு மியூசிக் ஓடும், அதில் வந்து நான் என்ன ஆகும் தெரியுமா, அது நான் தான் போட்டு விடுவேன், அது ஓடாது. இப்போ இதை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு அந்த சுவிட்சு ஏற்ற பாருங்க வந்துருச்சு. எப்போ அடிச்சுட்டு கைஸ், இந்த பாருங்க, ட்ரெயின் அடித்தா நம்மளுக்கும் ஹெல்த் போகும். இப்போ 2 துப்பாக்கியால் சுட்டோன்னா தான் போகும். ஓகே கைஸ், போச்சு, சிக்கிச்சு, அவ்வளோதான். இது நம்ம சுட்டுக்கிட்டு இருந்தாலும் போகாது. இப்போ இதுக்கு இந்த டைமுக்கு நீங்கள் என்ன டெக்னிக் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். வாங்க, இந்தமாரி மாற்றி சுட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வாட்டி 3 வாட்டி, சில நேரத்தில் 3 வாட்டி வரலாம், அது வந்து ரொம்ப ரேர் தான். அது வந்து ஃபஸ்ட்டு 2 வாட்டி சுட்டு பார்த்து அது 2 வாட்டியும் தாண்டி போகலைன்னா 3ஆவது வாட்டி சுட்டு பாருங்கள். 3ஆவது வாட்டியும் போகலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிற இந்த டிப்பை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். என்ன டிப்புனா, வேறு எந்த செட்டிங்ஸுமே தேவையில்ல கைஸ். போயிட்டு நேராக அந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, ட்ரெயினை கொஞ்சம் மூவ் பண்ணி நிப்பாட்டுங்க, கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன். ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் முன்னாடி போவோம், அப்போ டக்குன்னு ஸ்டாப் பண்ணுங்கள். ட்ரெயினுக்கும் அந்த கல்லுக்கும் தான் எடுக்கிறது பாருங்கள், ஓட்டான் பாருங்கள். டேய் போடா துண்டா கடந்து ஓட்டான் நம்மளை பார்த்தே. இதுக்கு மேலே என்ன கைஸ், நம்மளுக்கு பெரிய பலம் வேணும். வாங்க, அது பாருங்கள், இன்னும் ஒரே ஒரு இதுதான், இது 2 1. அதுக்கப்புறம் நம்ம 1 2.
அடிச்சிட்டாங்க கைஸ், நம்மளை அடிக்கிறான் கொள்றான். அச்சோ அடிச்சு ஓப்பன் பண்ணிடு. ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே பிடிச்சிட்டா. ஏன்டா திருப்பி வந்து ஐயோ கருமை நாறுதே. இப்போ தான் நம்ம 2வது டேவா 4 டே நம்மளுக்கு சொல்லப்போனால் 3 2 1 0 இந்த மாதிரி பல இது வரும். இதுலேருந்து காப்பி அடித்து செட்டிங்ஸ் மட்டும்தான் இந்த கிராண்ட்மா கேமு. அதையும் நம்ம விளாண்டு ஒரு நாள் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அப்புறமா பண்ணுவோம். இந்த பாருங்க இந்த மேலே ஓடுதா, ஹோல்ட் ஆன் அன்டில் த டோர் ஓப்பன்ஸ். அது வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்குதான். மழை பெய்தா இதுக்கு மேலே விடவே மாட்டான். ஓகே காய்ஸ், என்னடா அது போட்ட வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டு 549 வியூஸு. ஆனால் காப்பி ரேட்டு போட்டு விட்டான், சாணியாக முடித்தவனுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சாங்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தத்தில் முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல போட்டதுக்கு சாணியாக முடித்த நாய்ங்க. எந்த நாய் போட்டுச்சுன்னு தெரில காய்ஸ். அவ்வளோ எதுவும் திட்ட வேண்டாம். கொஞ்சம் மனத்துக்குள்ளே இன்னும் ஆறல. அதுக்கு நீங்கள் ஒரு லைக்கை போட்டுருங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறது, எனக்கு அழுகழுகையாக வருது கைஸ். உண்மையிலே இப்போ ரியலி எனக்கு அழுகழுகையாக வருது. என்னுடைய யூடியூபர் குரு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி வருது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது மஞ்சள் கலரில் வந்தால் என்னமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகும்ல, அந்த ஸ்ட்ரைக்கு விழுந்தால் தான் ரொம்ப பரவாயில்லையா. அப்படி அது கிடையாதான். மஞ்சள் கலரில் வந்தால் பரவாயில்லையா, அதே ரெட் கலரில் விழுந்தா தப்பாங்க கைஸ். நம்மளுக்கு ரெண்டுமே விழுகல, சாம்ப கலரில் வந்துச்சு. அப்பா நம்மளுக்கு விழுகலை பழக்கம்னு சொல்லிட்டா அது வந்து நடு மீடியமாம்ல. அந்த மீடியம்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே டெலீட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அது எதுவும் பண்ண முடியாதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ஒன்றும் கிடையாதும்ல. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே அதை டெலீட் பண்ணலன்னா அடுத்து இன்னொரு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வந்துருச்சுன்னா அது சேனல் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, வீடியோவே போட முடியாதான். அதுக்கப்புறம் நான் உங்களை எப்படி பார்ப்பேன் சொல்லுங்கள், எப்படி நான் உங்களை பார்ப்பேன்? அதனால தான் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ அந்த வீடியோவை கஷ்டப்பட்டு மனசு வலிக்குது. நம்மளோட ஹையஸ்ட்டு வியூஸ் போன ஒரு இதுனா வீடியோனா ஃபுல் வீடியோனா அதுதான். நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு மனசெல்லாம் வலிக்குது, ரொம்ப வலிக்குது கைஸ். நான் ரியலி தாங்க முடியலை கைஸ். நான் என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல. 1000 தோல்விகள் கண்டாலும் ஒரு வெற்றிக்காக ஓடும் நரி நான். இது வந்து பாரதியார் சொன்னது. அப்படி நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கு மேலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைமில் சொந்த கதை சோக கதையெல்லாம் பேச வேண்டியது தான். அந்த மாதிரி தான் இப்போ இந்த இது ஓடப்போகுது, இது முடிய போகுது. முடிய போகுது. அதுக்கப்புறம் என்னோடய நார்மல் வாய்ஸ் ஒரு வீடியோ வரும், அதை பாருங்கள். ஓகே கைஸ், என்னால் தாங்க முடியல மனசு. ஓகே கைஸ், என்ஜாய் பண்ணிங்களா? இப்போ வந்து இது மாதிரி தான் விடாமல் துரத்திக்கிட்டே வரும். இப்போ நம்ம வந்து எஸ்கேப் பார்க்க போகிறோம். எஸ்கேப் ஆகணும்னா அந்த இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி அதுவாகவே முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு வந்துடும். வந்து பாருங்கள், வந்துச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. கேட்டு வந்து ஹோல்ட் ஆகி இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம அந்த ட்ரெயினில் போகிறோம். அதுவும் பின்னாடியே அப்பயும் துரத்திட்டு வந்து பாருங்க, வருங்க. அப்போ வந்து என்ன ஆகும் தெரியுமா, அப்படியே ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். மீண்டும் இது போகிற ஒரு எஸ்கேப் வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை உங்களிடம் இது உங்கள் SS2K. பாய் காய்ஸ்.